பிரைஸ் லார்ட். இன்னைக்கு யாருக்கு தாங்க வேதனை இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே இருக்குதுங்க. சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. பெரியவங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு விதமான வேதனை துன்பத்தை சொல்லி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அலோ பண்ணுறாருன்னா அதுக்கான ஜெயிக்கிற பலனையோ சொல்யூஷனையும் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பாருங்க. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே ஒரு உபத்திரவத்தின் குகையில் தாங்க தெரிந்து கொள்கிறாரு. அந்த நேரத்தில் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பாரு. அப்படியே விட மாட்டாருங்க. அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை வாழ்க்கையில செய்வாரு. தாவீதை பார்க்கிறோங்க. 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்துல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப தாவீது சொல்றாரு, எவ்வளவு ஒரு மனுஷன் தாங்க, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவது எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த நாளில கூட எனக்கு அநேக துன்பங்கள் இருக்கு, நான் பாடுகள் மத்தியில போய்கொண்டு இருக்கிறேன், என்னால் இது சகிக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரே ஒரு விஷயங்க என் வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் கூட நிறைய ஒரு பாரத்தோடு துன்பத்தோடு ஆண்டவர்கிட்ட அழுது கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு எப்போ தான் இந்த காரியத்தை நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க, எப்போ என்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லி நான் அழுகும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. உன்னுடைய பழைய வாழ்க்கையை பாரு, நான் உன்னை எப்படிலாம் நடத்தி இருக்கிறேன், அவ்வளவு பெரிய காரியங்களிலிருந்து நான் உன்னை விடுதலை செஞ்சுருக்கிறேன்னா இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் எனக்கு நினைப்பெல்லாம் வரும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்வார், இந்த துன்பம் கொஞ்ச நாள் தான், இது அநேக காரியங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பழைய டெஸ்டிமோனியை எடுத்து நான் கேட்பேன். அதை யோசிச்சுட்டே இருப்பேன், மெடிடேட் பண்ணுவேங்க. அது எனக்கு நிஜமாகவே ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஒரு திருப்பு முனையை செஞ்சுருக்கலாம் பாஸ்ட் டைம்ஸில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு பெரிய விஷயத்தை வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் இப்போ கடந்து போயிருக்கிற பாதையில் எல்லா காரியங்களுக்கும் ஒரு நாட்கள் இருக்குங்க, ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.